அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா சிஸ்டர்ஸ்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கன்சுலில் அகாடமி சார்பாக நூருல் ஹுதா அப்படிங்கிற ஒரு நியூ கோர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கோர்ஸை பத்தியான ஒரு ட்ரையல் கிளாஸ், அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த கோர்ஸ் எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிற கிளாஸை தான் இன்ஷா அல்லாஹ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நம்ம கூட இருந்து இந்த விஷயத்த எனக்கு நல்ல முறையில உங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. ربي زدني علما. ربي زدني علما. اللهم فقهني في الدين. اللهم فقهني في الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபையால இதை நான் உங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்ல நம்ம 3 விதமான பாடங்களை நம்ம நடத்த இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈமான், அடுத்து வந்து ஒழுக்க நெறிகள், அதாவது குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிகள். மூணாவது என்ன அப்படின்னா வந்து முன்மாதிரி, நமக்கு அல்லாஹுடைய முன்மாதிரி யாரை நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல ரோல் மாடலா எடுத்து அவங்க வச்ச சின்ன சின்ன விஷயம்லாம் யாரை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறத கொண்டு போறோம். மெயினா இந்த கிளாஸ் யாருக்கு அப்படின்னா டீனேஜ் பிள்ளைங்களுக்காக தான். மெயினா இந்த கிளாஸ் நம்ம யாருக்காக கொண்டு போறோம் அப்படின்னா டீனேஜ் பிள்ளைங்க, அதாவது வயசு 13 வயசுல இருந்து உள்ளக்கூடியவங்களை, அதுக்கு மேல உள்ள எந்த ஏஜா இருந்தாலும் அவங்களுக்கான இது ஒரு தர்பியா மாதிரியான விஷயங்களும், ஆனா அதுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதல் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாகவும் இந்த வகுப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் நடத்த இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எது சம்பந்தமா ஃபர்ஸ்ட் இதை பார்க்க போறோம் அப்படின்னா ஈமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் இதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம நல்லா பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது போவோம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இது யார் சொல்றா அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு சூறாவை அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர் அப்படின்னு ஒரு சூறாத்துல இருந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர் அப்படின்ற எவர்கள் ஈமான் கொண்டு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து, 2வது நல்லமல் செய்து, 3வது சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வந்து உபதேசித்து கொண்டு, 4வது பொறுமையை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள தவிர மத்த எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நஷ்டத்துலதான் இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். இந்த ஒரு 4 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் அப்படிங்கிறத இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்த குர்ஆன்லயும் இந்த 4 விஷயத்த நம்ம பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாவே நம்ம வெற்றியாளர்களா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இதை பத்தியான விஷயங்களை நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே என்ன ஆகணும் அப்படின்னா இந்த துனியாவை பொறுத்தவரையில நம்ம என்ன பண்ணணும், மறுமையில நம்ம வெற்றியாளர்களா மாறணும். அதுக்காக தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும், இங்க இருக்கிற நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி, அல்லாஹ்க்காக நம்ம பொறுத்து நாளைக்கு நம்ம மறுமையில வெற்றியாளரா இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்து பக்கம் ஓடுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வெற்றியாளரா ஆகிறதுக்கு என்ன விஷயம், என்ன வேணும் அப்படின்னா இந்த குர்ஆன் வசனத்துல உள்ள 4 விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, அந்த 4 விஷயத்தையும் நம்ம இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்பிக்கை கொள்ளணும். நம்ம வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல, ஈமான் சார்ந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். அடுத்து நம்ம நிறைய நற்செயல்களை செய்யணும். 3வது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவருக்கு ஒன்று உண்மையை கொண்டு உபதேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். 4வது என்ன பண்ணணும், பொறுமையை கொண்டு உபதேசக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப 4 விஷயத்த நம்ம பின்பற்றினாவே நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், நஷ்டத்துல இல்லாம அல்லாஹ் சொன்ன வெற்றியாளர்களா நாளைக்கு மறுமையில நம்மளால மாற முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நம்ம எல்லாருமே அந்த ஒரு கூட்டத்துல, அல்லாஹ்க்கு பிடித்தமான கூட்டத்துல இருக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து வெற்றியாளர்களா இருக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. அதுதான் நீ இப்ப நம்ம கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு போற கிளாஸ் என்னன்னா ஈமான் சார்ந்த விஷயத்துல அந்த பிள்ளைங்களை நம்ம வரக்கூடிய வகுப்புல அந்த ஈமானை எப்படி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும் அந்த விஷயம் நம்ம கொடுத்துட்டாலே அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நற்செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒருவருக்கு ஒரு உண்மையை மட்டுமே நம்ம வந்து தொட அதாவது உண்மையை கொண்டே நம்ம என்ன பண்ணுவோம் உபதேசிக்கக்கூடியலாம் ஆயிடுவோம். அடுத்து நம்ம பொறுமையை நம்ம பொறுமையை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா பொறுமையா இருக்கக்கூடியவங்களா நம்ம மாறிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சோ இவங்க தான் என்ன பண்ணலாம் வெற்றியாளர்களா ஆகலாம். அப்ப அந்த வெற்றியாளர்களா ஆகிறதுக்கு முதல் விஷயம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஈமான் அப்படிங்கிற இந்த ஈமான்ங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈஸியான விஷயத்துல நம்ம கையை விட்டுறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் நற்செயல்கள் செய்யறோம். ஆனா நற்செயல்களுக்கு முன்னாடி அந்த ஈமான் இருந்தா மட்டும்தான் அது அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படும். இன்னைக்குள்ள சமுதாயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குர்ஆனை ஓதுறோம். குர்ஆனை வந்து தஜ்வீத் படி ஓதுறோம். குர்ஆன்ல இஜாசா வாங்குறோம். நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஈமான்ஸ் அந்த விஷயத்துல அதுல ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண விட்டுறோம் அப்படின்னா ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல நம்ம வெறும் எப்படி நம்ம ஒரு பான் முஸ்லிம்ஸா இருக்கிறதுனால நான் சொல்றேன். பான் முஸ்லிமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம நம்ம எல்லாருமே வந்து இஸ்லாமியான ஒரு தாய் தகப்பன் வயித்துல வந்ததுனால நம்ம அப்படியே வளர்ந்துடுறோம். அப்புறம் அவங்களுக்கு நமக்கு இபாதத்துக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா தொழுகிறது ஓதுறது அப்புறம் குர்ஆன் ஓதுறது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். இபாதத் நான் சொல்றது இபாதத்துல விஷயத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய இதனால செய்யணும். ஆனா முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு எதை சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் ஈமான் சார்ந்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல நம்பிக்கை உண்டாச்சுன்னா அவங்களுடைய அமல்கள் எல்லாமே இன்னும் அழகாகும் இன்னும் சிறப்பாகும். அப்ப நம்ம முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஈமான்ங்கிற நம்பிக்கைங்கிற சார்ந்த விஷயத்த நம்ம முதல்ல ஆஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அதுல தோற்றவங்க யாரு யார் நம்ம தோற்றவங்க அப்படின்னா இதுல அப்படியே ஆப்போசிட்டா உள்ளவங்க தான். யாரு ஃபர்ஸ்ட் அவங்க நம்பிக்கையே இருக்காது அவங்க கிட்ட. ரெண்டாவது அவங்கள்ட்ட நற்செயல்கள் எதுவுமே இருக்காது. பாவம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மூணாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொய்யையே பரப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. நான்காவது அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையே இருக்காது. அப்ப உங்களுக்கு இதுலயே ஆப்போசிட்டா தெரிஞ்சு போச்சு. அப்ப யாரு இதுல தோற்றவங்க யாரு வெற்றியாளர்னு தெரியுது. அப்ப வெற்றியாளரா மாறுறதுக்கு முதல் நமக்கு என்ன தெரியணும் என்ன வேணும் அப்படின்னா எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பிக்கை ஈமான்ங்கிற விஷயத்துல நம்ம எவ்வளவு உறுதியா இருக்குமோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்பதான் நம்மளுடைய அமல்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களா மாறும். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அனாச்சாரங்கள் நடக்குது. என்ன நடக்குது வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு எல்லாருமே நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ எதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அதெல்லாம் நம்ம ட்ரெண்ட் ஆக்கிட்டோம். ஏன்னா அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம யாரை நம்பிக்கை கொண்டிருக்கோம் நம்ம யாரு விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணிக்கணும் நாளைக்கு நமக்கு எது நம்பிக்கை இருக்கு நம்ம 6 விஷயத்தை பத்தி நம்பிக்கை கொள்ளணும். அந்த 6 விஷயத்துல மறுமை சார்ந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு மனிதன் ஒரு மறுமையை நம்பக்கூடியவனா இருந்தா கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த இந்த உலகத்துல உள்ள வாழ்க்கையில உள்ள இந்த அற்ப துணியால உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எதெல்லாம் நமக்கு அலங்காரமா இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ்க்காக தடுத்துப்பான். நம்ம நம்பிக்கை இல்லாத காரணத்துல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த உலக மோகத்துல முழுகக்கூடியவங்களா இருக்கும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்ப முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த நம்பிக்கையை நம்ம ரொம்ப உறுதியா நம்பணும். அதை நம்ம இன்னைக்கு வந்து படிக்கிறத தாண்டி அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அல்லாஹ் கிட்ட நெருங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அது நம்பிக்கை உறுதியா இருக்கும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாலஸ்தீன் மக்களை நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்குறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு எதை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கையில தான் அவங்க அவ்வளவு ஊற்றா இருந்திருக்காங்க. இறை நம்பிக்கையில அல்லாஹ் எங்களுக்கு இருக்கான் நாளைக்கு மறுமையில இதுக்கான கூலி எங்களுக்கு கொடுப்பான். நாங்க இங்க ஷஹீத் ஆகுனா எங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உடைஞ்சு போறோம். எனக்கு இல்லப்பா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல இந்த வாழ்க்கையை தவிர்த்து எங்கேயாவது போயிடலாம் எனக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நம்மளே வந்து நம்ம மாய்த்து கொள்றதுக்கும் தேவையில்லாத இதுல போய் நுழையறதுக்கும் இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு ரீசன் தான். சோ அப்ப எங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க வரப்போற பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையை நம்ம எப்படி கொடுக்கணும் அல்லாஹ் மேல அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல நம்ம எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாடமா வச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். அடுத்து சின்ன நம்பிக்கை சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈமான் உள்ளவங்கள நம்ம எல்லாரையும் தெரியும். ஈமான்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பிலீவ்னு சொல்லுவோம். அப்புறம் தமிழ்ல நம்பிக்கைன்னு சொல்லுவோம். சோ இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை நம்ம உணரணும். எப்படி பாருங்க வெற்றியாளராக இருக்க நாம் நல்ல செயலை செய்வதற்கு முன் முதலில் நம்ப வேண்டும்.
இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னா ஒரு விதமான குழப்பத்திலையும் ஒரு விதமான ஆஹ் எப்படி சொல்றது நம்பாம இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. நம்ம வந்து அல்லாஹ்வை முழுமையா நம்பிட்டோம் அப்படின்னா அதுல என்ன நடந்தாலும் அது நம்ம வெற்றியாளராக தான் மாறும். அதுல நமக்கு வந்து வெற்றியாளராக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம என்ன நம்ம நிறைய அமல்கள் செய்யறதை தாண்டி ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொள்றதுல நம்ம முதல்ல இருக்கணும். அடுத்து நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம கிட்ட உள்ளது. அது அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்ம ஒரு ஒரு மரம் வளருது அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வேர் தான் முக்கியம். வேர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதுல கிளைகள் வரும், அப்புறம் அதுல காய் பூக்கும், அப்புறம் கனி வரும், அப்புறம் பூ. இந்த மாதிரி எல்லா விஷயமும் எப்படி ஸ்ட்ராங் ஆகும் எப்படி வரும் அப்படின்னா வேர் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான். அப்ப நம்ம கிட்டயும் இந்த ஈமான்ங்கிற விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய இபாதத்துக்கள் ஆகட்டும், நம்மளுடைய செயல்கள் ஆகட்டும், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே ஒரு உறுதி மிக்க ஒரு வாழ்க்கை முறையா அல்லாஹ்க்கு பிடித்தமான வாழ்க்கை முறையா மாறும். அப்ப எது நம்ம இங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னா இந்த ஈமான் ஈமான் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடியவங்களா நல்ல உறுதி மிக்கவங்களா ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த ஈமான்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஆமன அப்படிங்கிற அரபி வார்த்தையில இருந்து வந்தது. இந்த ஆமன அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்புவது. நம்புவது. ஆமன அப்படின்னா என்னன்னா நம்புவது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம யாரை நம்பணும். இன்னைக்கு நம்ம ஈஸியா நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க உள்ள டிரைவர் நம்புவோம். நம்பிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு தூக்கம் வந்தா தூங்குவோம். ஆனா அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் கூட நடக்கலாம். ஏன்னா ஆஹ் போயிட்டு இருக்கிறது அல்லாவுடைய உதவியில போயிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த டிரைவர் நல்லா ஓட்டுவாரு, அந்த டிரைவர் எனக்கு நல்லா பழக்கப்பட்டவரு. இன்னும் ஈவன் வந்து ஃபிளைட்ல போகும்போது தூங்குவோம், எங்கேயோ பறந்துட்டு இருப்போம் அப்பயும் தூங்குவோம். எதை மேல நம்பி எதை வச்சு நம்பி தூங்குவோம்னா அந்த 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 பைலட் வந்து என்ன வந்து கரெக்டா சேர்த்துருவாரு அப்படின்னு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இருக்கும். நம்ம கண்டிப்பா அல்லாஹ் என்ன கண்டிப்பா வந்து வானத்துல பறக்க வைக்கிற ரப்பு என்ன கண்டிப்பா கீழே இறக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். எல்லா விஷயத்துலயும் நம்பிக்கை இருக்கும். ஆனா நம்மள ஒரு செயல்கள்ல நம்ம நம்பிக்கையே இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் உண்டாக்கணும். அந்த செயலை நம்ம உண்டாக்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஈமான் சார்ந்த விஷயங்களை நம்ம படிக்கணும். அதை படிக்காம வந்து எதுவுமே நம்மளால அதை அனுபவிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம் அந்த நம்பிக்கையை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சும்மா பேசிக் தான் சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு பேசிக்கா வச்சு நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும் தேடி படிக்கக்கூடியவங்களா இருக்கணும் கண்டிப்பா. ஆமா. இப்ப வந்து ஆமனங்கிறது வார்த்தைக்கு வந்து நம்புதுன்னு சொன்னேன். நம்ம யார நம்பணும்? நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய கடவுள்கள் சுத்திட்டு இருக்காங்க, பேர வச்சிருக்காங்க. ஆனா, நம்ம யார நம்பணும் அப்டின்னா, அல்லாஹ்வையும், அவன் சொல்ல அனைத்தையும் நம்பணும். அல்லாஹ்வ முதல்ல நம்பணும். அவன் என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கானோ, என்னெல்லாம் இது பண்ணியிருக்கானோ, அது எல்லாத்தையுமே நம்ம நம்பணும். அப்ப நம்புனா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வெற்றியாளரா ஆக முடியும். ஆம் இன்னும் சொல்லப்போனா, நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு நிமிஷம். அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும் அப்படின்னா அவன் எதெல்லாம் சொன்னானோ நமக்கு குர்ஆன்ல நமக்கு எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கண்மூடித்தனமா நம்பணும். இது நடக்குமா இது நடக்காதா இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல ஒரு சந்தேகத்துல எல்லாம் இருக்கவே கூடாது. இது என் ரப்புட்டேன்னு வந்தது, என் ரப்பு கண்டிப்பா இதுல நடக்கிறத சொல்லியிருக்கான். இதுல இருந்து நல்லது விஷயங்களை நம்ம செய்யணும், கெட்ட விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கணும். ஏன் அப்படின்னா அல்லாஹுக்கு ஹக்குன்னு ஒரு நேம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அவனை பத்தி சொல்லும் போது நம்ம அவனை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவரோட நேம்ஸ் வச்சுதான் தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு அல் ஹக் அப்படின்னு நேம் இருக்கு. ஹக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் உண்மை, உண்மையாளன். அல்லாஹ் வந்து உண்மையை மட்டும்தான் பேசக்கூடியவன், உண்மையை மட்டும்தான் நமக்கு தெரிவிக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம யார் யாரையும் நம்புறோம். ஈவன் நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்புவோம், நம்ம ஹஸ்பண்டை நம்புவோம், நம்ம பேரண்ட்ஸை நம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்பக்கூடியவங்க தான். ஆனா அதுக்கு முன்னாடி பிரியாரிட்டிஸ் யாரை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளை படைச்ச ரொம்ப நம்பக்கூடியவங்களா இருக்கணும். அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயம் நம்பக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்க்கு ஹக்குன்னு ஒரு நேம் இருக்கு. அடுத்தது அல்லாஹ்க்கு முக்மீன் ஒரு நேம் இருக்கு. அந்த முக்மீன் என்ன பண்ணும் அப்படின்னா சத்தியத்தை உறுதிப்படுத்தக்கூடியவன். அவன் என்ன பண்ணுவான் கண்டிப்பா அதை உறுதியாக்கி கொடுப்பான் நம்ம கிட்ட. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பண்றோம் வந்து அந்த உறுதிப்பாடு இல்லை. நமக்கு எல்லாருமே நம்புறோம் ஆனா அதுல உறுதி இல்லை. அந்த உறுதியை வர வைக்கக்கூடியதான் இந்த கிளாஸை நம்ம இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இது அதுக்கப்புறம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கான் நமக்கு. அல்லாஹ்வுடைய குர்ஆனை நம்பணும், அல்லாஹ்வுடைய ஏஞ்சல்ஸ் நம்பணும், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்பணும். இந்த மாதிரி 6 விஷயங்களை நம்ம வந்து ஈமான் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அதெல்லாம் இன்னும் பிரீஃபா எப்படி நம்பணும், அதை எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்தெந்த சூழ்நிலையில அதெல்லாம் நம்மள வந்து அந்த நம்புறது மூலியமா நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லிக் கொடுக்க இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஆஹ் அல்லாஹ் வந்து நமக்கும்
அந்த நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்க்கு முக்மீன் ஒரு பேர் இருக்கு. நம்மள அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? முக்மீன் அப்படின்னு தான் நம்மளையும் அழைக்கிறான். ஏன்னா நம்மளுமே என்ன பண்றோம்? நம்மளுமே என்ன பண்றோம்? நம்புறோம். பிலீவர்ஸா தான் இருக்கும். அல்லாஹ்வை நம்ம பிலீவர்ஸா தான் இருக்கும். அந்த பிலீவர்ஸ் என்ன பண்றான் அல்லாஹ் நம்மள ரொம்ப நேசிக்கிறான். ஏன்னா நம்ம அவனை நம்புறோம்ல. நம்ம என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரொம்ப நேசிக்கக்கூடியவனா ஆயிடுவான். நம்மளுக்கு வந்து அந்த சோதனைகள் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சோதனையால தான் இருக்குமே தவிர, அல்லாஹ் பிரிந்து அல்லாஹ் விட்டு ஓடக்கூடிய சோதனையா அது மாறாது. ஏன்னா அல்லாஹ்வை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹ் நம்மளுடைய ஈமான வந்து உறுதிப்படுத்துவதற்காக நமக்கு சோதனைகள் குடுப்பான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? உறுதிய தான் நம்ம வைக்கணுமே தவிர, இல்ல இது என்னால முடியாதுன்னு விட்டு ஓட முடியாது. அப்ப அல்லாஹ் நம்மள முஃமினா வச்சு நம்மள நேசிக்கிறான். அந்த முஃமின் நம்ம தகுதி ஆகணும். அந்த முஃமினா நமக்கு தகுதி வேணும் அப்படின்னா, ஈமான்ங்கிற நம்புனா மட்டும் தான் அந்த முஃமினுக்கு தகுதியே வரும். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, முஃமின்னு சொல்ல மாட்டாங்க. காஃபிர்ன்னு சொல்லிருவாங்க. அல்லாஹ் நஊது பில்லாஹி மின் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். அப்ப அந்த ஈமான்ங்கிற ஒரு அந்தஸ்த நம்ம நம்புறதுனால, அல்லாஹ் நம்மளுக்கு என்ன ஒரு அந்தஸ்து குடுக்குறான்? முஃமின் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து குடுக்குறான். அந்த அந்தஸ்த என்ன பண்றான் அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த முஃமின நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு நேசத்த நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் கிட்ட வாங்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்னு இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான். நம்ம அம்மா சொன்னா நம்புறோம். நம்ம அம்மா இவங்கலாம் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் இத சாப்பிடு இது நல்லது இது இதுன்னு சொல்லி நம்புறோம். ஆனா அம்மாவையும் படைச்சு அம்மாக்கு வயித்துல இருக்கும்போது நமக்கு சாப்பாடு கொடுத்து அம்மா வயித்துல இருக்கும்போது எல்லா விஷயங்களும் கொடுத்த ரப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். அவன் சொல்ற விஷயங்களை நம்ம உறுதியா இருக்க மாட்டோம். அதுல நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு குறைபாடுகள் வருது. அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், உறுதியா நம்பக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் வந்து நம்மள ரொம்ப நேசிக்கிறான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஈமான் சார்ந்த விஷயங்கள்ல அல்லாஹ் கிட்ட ஒரு துவாவையே கேட்போம். என்ன துவா கேட்போம்? அல்லாஹும்ம ஹப்பீப் இலைனல் ஈமான வஸய்யினஹு ஃபீ குலூபினா. யா அல்லாஹ் எங்களுடைய எங்களுக்குள்ள இந்த ஈமான் எங்களுக்கு என்னப்படுத்து விருப்பமாக்கி கொடு. எங்களோட இந்த ஈமான் வந்து எங்களுக்கு விருப்பமாக்கி கொடு. இன்னும் எங்களுடைய கல்புக்கு அதை அழகாக்கி கொடு. அப்பதான் என்ன பண்ண மாட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா நம்ம செயல்கள் எல்லாமே அல்லாஹுக்காக மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஈமான் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த கிளாஸ்ல நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். இதை நம்ம சாம்பிளா இது என்ன கிளாஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கிறதா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம ஈமான் கொள்றதுனால என்னென்ன விஷயம்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப செக்யூரா இருக்கலாம். நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம் நம்மளுடைய இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு பயமும் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களுக்கு பயம் இருக்காது, கவலையும் இருக்காதுன்னு சொல்றான். அப்ப நம்மள்ட்ட இன்னைக்கு கவலை இருக்கு, பயம் இருக்கு, பயம்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர் நினைச்சு பயம் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு பயந்துட்டு இருப்போம், கவலையா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ஈமானை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். நம்மளோட ஈமான் ஏதோ குறைபாடு இருக்கு, அதனாலதான் பயம் வருது. அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், என் மேல பொறுப்பு ஒப்படைங்க, நான் அந்த பொறுப்பை நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அது மேல பொறுப்பு ஒப்படைச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆஹ் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அந்த பயம் அந்த இருந்துச்சு அப்படின்னா. அப்ப நம்ம நல்ல விஷயங்களை நான் நிறைய விஷயங்களை நம்பல நான் ஈமான நம்ம வந்து நம்பும் போது உறுதியா நம்பும் போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்னா, பாதுகாப்பா இருக்கலாம், பயம் இருக்காது, கவலைகள் இருக்காது, அமைதியும், அப்புறம் ஹயாத்தன் தொய்யிபா நமக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமையும். அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே வேணக்கூடிய சொர்க்கம் கிடைக்கும். அடுத்து அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒன்னால முடியும். எந்த அப்படின்னா ஈமான், இந்த நம்பிக்கை விஷயங்களை நம்ம கேரி ஆன் பண்ணோம், உள்ளங்களை உறுதியாக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஈமான பத்தியான விஷயங்களை நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம ஈமான பொறுத்தவரையும் ஒரு சொத்து மாதிரி. சொத்துனா நமக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி பணம் காசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சொத்து இதை நம்ம பார்க்கவோ தொடவோ முடியும். அதை நம்ம உள்ளத்துல உணர்ந்தா மட்டும்தான் அந்த ஈமான் நம்ம கிட்ட இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணும், அதை உள்ளத்துல உணர்ந்து நம்மளுடைய செயல்களை அழகாக்கிப்போம் இன்ஷா அல்லாஹ். எப்போ நம்ம அல்லாஹ்வை எப்போ அந்த ஈமான் தோன்றும் அப்படின்னா, நம்ம அல்லாஹ் நேசிக்கும் போதுதான் அந்த ஈமான் தோன்றும். அப்புறம் அல்லாஹ் விரும்பியதை நம்ம செய்யும் போதும் கண்டிப்பா நமக்கு ரெண்டு விஷயத்து மூலியமா ஈமான் நமக்கு அதிகரிக்கும். ஒண்ணு அல்லாஹ்வை நேசிக்கும் போதும், இன்னும் அல்லாஹ் எதெல்லாம் சொல்லியிருக்கானோ அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட ஈமான் வந்து அங்கே அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய நூறுதால கிளாஸ்ல நம்ம கொண்டு கொடுக்கலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈமான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒழுக்க நெறிகள். அல்ஹம்துலில்லாஹ். ஒழுக்க நெறிகள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, படிக்கிறோம், தெரியும், அவ்வளவுதான். ஆனா நம்ம லைஃப்னு வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, அதை வந்து ஃபாலோ பண்றதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணாங்க, இதை யாரோ ஒரு ஆலிம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஒதுக்கிடும். இந்த குர்ஆனை பொறுத்தவரையும் அல்லாஹ் ரொம்ப இலகுவா அனுப்பியிருக்கான் நமக்கு. அதை ஃபாலோ பண்றதுக்கு தான் அனுப்பியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பா.
ஃபர்ஸ்ட் ஒழுக்க நெறிகள் பொறுத்தவரை நம்ம 2 விஷயத்துல இருந்து எடுத்திருக்கோம். ஒண்ணு குர்ஆன்ல இருந்து எடுத்திருக்கோம், இன்னொன்னு ஹதீஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். குர்ஆன்ல இருந்து எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மள நிறைய விஷயங்கள வந்து இந்த ஒழுக்க நெறிகள் விஷயங்கள் நிறைய குர்ஆன்ல இருக்கு. அந்த ஒண்ணு ஒரு நாளைக்கு ஒண்ணு நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அத நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, வக்கூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களிடம் அழகானதையே பேசுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? இது யார் நம்ம கிட்ட சொல்றான் அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் நம்மள பார்த்து. என்ன சொல்றான்? மனிதர்கள்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க? அழகானதையே பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன வார்த்தைகள்ல ஒரு அழகான வார்த்தைகளே கிடையாது. என்ன அப்படின்னா வந்து ஈஸியா ஒருத்தவங்கள வந்து ப்ளேம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆஹ் வார்த்தைகள்ல தேவையில்லாத வார்த்தைகள அவங்கள சொல்லி அவங்கள ப்ளேம் பண்றதுக்கு நம்ம நிக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் நம்மள, மனிதர்களிடம் அழகானதையே பேசுங்கள். வெறும் பேசுங்கள் சொல்லியிருக்கான். ஆனா எப்படி சொல்லியிருக்கான்ல, அழகானதே பேசுங்கள் சொல்லியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்மளுடைய நம்ம வாய்ஸ் டோனா இருக்கட்டும், அவங்கள்ட்ட ரொம்ப கைண்டா பேசணும், ரொம்ப பணிவா ஜென்டிலா பேசணும். நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து அவங்கள வந்து நம்ம திருத்த வைக்கணும் அப்படிங்கிறதா இல்லாம, அவங்கள வந்து கொஞ்சம் குத்தி காட்டி பேசுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்லாம, நம்மளுடைய அழகான பேச்சுக்கள் மூலியமா அவங்கள நம்மள வந்து ட்ரீட் பண்ணணும். இன்னொன்னு விஷயம் அப்படின்னா, இந்த பேச்சு இது சம்மந்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 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 ஹதீஸே சொல்லியிருக்காங்க. என்ன? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், "மன் கான யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் ஃபகுல் ஹைரன் அவ் லயஸ்முத்." என்ன சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, நீங்க மறுமையையும், ஆ மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் நம்பக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பேசுனா நல்லத பேசுங்க. இல்லாட்டி மௌனமா இருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த 2 பண்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒண்ணு அழகான வார்த்தைகள பேசணும். இல்ல அப்படின்னா, வந்து பொறுமையா இருந்துருங்க, மௌனமா இருந்துருங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுலயுமே ஒரு ஈமான் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஈமான் சார்ந்த விஷயம் என்ன? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பணும். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை விஷயத்துல மறுமை சார்ந்த விஷயங்கள் நம்புனா மட்டும் தான் நம்ம செயல்கள் எல்லாம் மாறும். இன்னைக்கு நமக்கு எதையுமே நம்பிக்கை இல்ல. நாளைக்கு அல்லாஹ் நம்மள கேள்வி கணக்கு கேட்பானா? நாளைக்கு மறுமை நாள் ஒண்ணு ஏற்படுமா? அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஒரு ஒரு சந்தேகத்திலேயே இருக்கோம். அந்த சந்தேகத்த போக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயமே. இதுல கூட அந்த நம்பிக்கை என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த நம்பிக்கை உறுதியாகுதோ, அவனுடைய செயல்கள் எல்லாமே கண்டிப்பா மாறும். சோ அதனால தான் நாங்க இந்த கிளாஸ வந்து முன்னெடுத்து நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்க விஷயம். அடுத்து ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட உள்ள பெரும் பாவங்கள். பெரும் பாவங்கள்னு என்ன சொல்லியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும் பாவங்களை பற்றி வினவப்பட்டது. அப்போது சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணையா ஒருத்தவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல அல்லாஹ் குடுக்க வேண்டிய மாரி, அல்லாஹ் குடுக்கக்கூடிய எல்லா கிரிகையிலும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அல்லாஹ் பெரும் பாவங்களா அல்லாஹ் சொல்லியிருக்கான். அடுத்து பெற்றோரை துன்பப்படுத்துதல். இன்னைக்கு நம்ம ஈஸியா சர்வசாதாரணமா இது எல்லாத்தையுமே நடக்கும். ஈஸியான முறையில அவங்கள ஹர்ட் பண்றதா இருக்கட்டும். அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடுறோம். சோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? பெரும் பாவங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிச்சிருக்காங்க. அடுத்து கொலை, பொய் சாட்சியம் கூறுதல். இது 2மே ரொம்ப அநியாயமான விஷயம். ஒரு உயிரை நம்ம அநியாயமா கொலை செய்யக்கூடாது. அதே மாரி பொய் சாட்சியம் பண்ணவே கூடாது. ஒருத்தவங்களுக்கு நம்ம எது உண்மையோ, அந்த உண்மையான விஷயங்கள் மட்டும் தான் சார்ந்து இருக்கணும். ஏன்னா, அவங்க தான் வெற்றியாளரா வரும்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஈமான் சார்ந்த விஷயங்கள்ல. சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதையும், பெற்றோர்களை துன்புறுத்துது, அப்புறம் கொலை, பொய் சாட்சியம் வந்து இந்த பெரும் பாவங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்ந்து இருக்கணும். அதே மாரி மக்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், அழகான முறையில பேசக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ இது என்னன்னா, இத நல்லா உறுதியா நீங்க உறுதிப்படுத்திட்டு, நம்ம இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் அடுத்தது மூவ் ஆன் பண்ணுவோம். அடுத்து அழகிய முன்மாதிரி. அடுத்து நம்ம கிளாஸ்ல என்ன பார்ப்போம்? எந்த பாடத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அழகிய முன்மாதிரி. ஆல்ரெடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். "லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா." அல்லாஹ்வின் மீதும், இறுதி நாள் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு உள்ளது. சுப்ஹானல்லாஹ். இதுலயும் பாருங்களேன், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அல்லாஹ்வின் மீதும், இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து. இதுலயும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் இருக்கு. அப்போ நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலயுமே அந்த நம்பிக்கைய நம்ம உறுதிப்படுத்தினா மட்டும் தான் நமக்கு அமல்கள் ஆகும். அதுல கூட இதுலயும் அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மறுமை நாள நீங்க வந்து நம்பணும். இறுதி நாள் மீது நீங்க ஆதரவு வைக்கணும். இறுதி நாள் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது. அந்த மாரி யார் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ, அவங்களுக்கு அழகிய முன்மாதிரி யார்கிட்ட இருக்குன்னா, நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ். சோ, அப்ப இந்த வகுப்புல நம்ம இந்த சாப்டர்ல இந்த லெசன்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா,
ரசூலுல்லாஹி பத்தி எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சீராக்கள் தெரியும். ஆனா அவங்க எப்படி தூங்குவாங்க, அவங்களுடைய தொழுகைகள் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பேச்சின் தன்மை எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி பசி வந்துச்சு, அவங்களுக்குலாம் எப்படி அவங்க வாழ்க்கை சூழல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி பத்தியான ஒவ்வொரு விஷயமும் அதை தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில அமல்படுத்த போறோம். ஏன்னா ரசூலுல்லாஹி வாழ்க்கை முறையில நம்ம எதை பின்பற்றினாலும் அது சுன்னாதான். அந்த சுன்னா நம்மள என்ன பண்ணணும், ரசூலுல்லாஹி நல்ல இணைய வைக்கும். அந்த இணைப்பு தான் நம்மள என்ன பண்ணும், நாளைக்கு மறுமையில அவங்களும் நம்மளும் சந்திக்கக்கூடிய பெரும் வாய்ப்பா ஆக்கி தரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு நாளைக்கு ரசூலுல்லாஹி கௌசர் தலாக் நீர் திறந்து பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம இந்த சுன்னத்தை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப அதை எப்படி போட்டி போட்டுன்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு போட்டி போட்டு துனியால நம்ம முன்னேறணும், நான் உன்னை விட பெருசாகணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாரும் போட்டி போடுறோம். அந்த போட்டியை நன்மையான போட்டியா இந்த சுண்ணாக்களை நம்ம வந்து ஹயாத்தாக்குற விஷயத்துல நம்ம முற்படணும். சோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த சின்ன வயசுல இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ரசூலுல்லாஹி வாழ்க்கை முறை இன்னைக்கு யாரையோ ரோல் மாடலா வச்சு நம்ம பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லார் விஷயமும் தெரியுது. ஆனா நமக்காக, நம்மளுடைய உம்மத்துக்காக, உம்மத்தின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் லாஸ்ட் மினிட் வரையும் நமக்காக நம்முடைய நேரங்களையும் எல்லா விஷயத்தையும் நமக்காக துவா கூட சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு மறுமைக்காக, என்னுடைய உம்மத்துக்காக அப்படின்னு சொல்லி. சோ அந்த நபியை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்காம இந்த துனியா விட்டு நம்ம போகக்கூடாது. சோ அந்த ஒரு நோக்கத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுனால இந்த 3 டாபிக், அதாவது ஈமான், ஒழுக்க நெறிகள், அப்புறம் அழகிய முன்மாதிரி, இந்த 3 டாபிக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கவர் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் பொறுத்தவரையும் ஃபுல்லாவே வந்து ஹோம் ஒர்க்ஸ் கிடையாது. எக்ஸாம்ஸ் மட்டும் லாஸ்டா ஒன் டைம் வைப்போம். ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக. மற்றபடி எந்த ஹோம் ஒர்க்ஸ் கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுதான் இந்த கிளாஸான விஷயங்கள். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து 3 நாட்கள், வாரத்துல 4 நாட்கள் கொடுக்கறதுக்கு இருக்கும். இரவு 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுடைய பிள்ளைங்களை முதல்ல வந்து ரசூலுல்லாஹி வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து, குர்ஆனை கற்றுத்தொள்வதற்கு முன்னாடி உங்க பிள்ளைங்களுக்கு ஈமானை கற்றுக் கொடுங்க. ஈமானை கற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஈமான் மூலியமா அவங்க குர்ஆனை ஓதுனாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல ஈமானை கற்றுக் கொடுப்போம். ஈமானின் மூலியமா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நம்ம இன்ஷா அல்லாஹ் மாத்துவோம். ஏன்னா இன்னைக்குள்ள கல்ச்சர்ஸ்ல, வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல நம்ம பிள்ளைங்க மாறிட்டு இருக்காங்க. அதான் நம்மள பாதுகாக்கும். அந்த பிள்ளைங்கள எல்லாரையும் பாதுகாக்கணும். அவுது பில்லாஹி மின்ஹா. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற மொபைல் ஃபோன்ஸ்ல வச்சிருக்க எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த அடிக்ட் ஆகி அதன் பின்னமா போகக்கூடியவங்களா இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த நோக்கத்துக்காக நம்ம பிள்ளைங்கள, நம்மளுடைய உம்மத்துல உள்ள பிள்ளைங்கள நான் பெஸ்ட் உம்மாவா, அல்லாஹ்க்கு பொருத்தமான விஷயமா அந்த பிள்ளைங்கள கொண்டு போணும். நம்மளுடைய இஸ்லாமிய பிள்ளைகள அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த கிளாஸ் நம்ம முன்னெடுத்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஆதரவை தாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சிஸ்டர்ஸ் நான் பேசுறது கேக்குதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் பேசுறது எல்லாம் கிளியரா இருந்துச்சா? நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே கேட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நீங்க உங்க வீட்ல இல்ல அப்படின்னாலும் உங்கள சுத்தி உள்ள எத்தனையோ பிள்ளைங்க இருப்பாங்க. டீனேஜ் பிள்ளைங்க இருப்பாங்க. முதல்ல இந்த டீனேஜ் பிள்ளைங்கள ஏன் நம்ம வந்து அவங்கள நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க தான் நாளைக்குள்ள சமுதாயமே. அவங்கள நம்ம வந்து இங்க வந்து அவங்கள விட்டுற முடியாது. அந்த பிள்ளைங்கள நம்ம வந்து இங்க நல்ல முறையில கொண்டு போணும். அந்த பிள்ளைங்களுக்கும் ஈமான குடுத்து, அந்த பிள்ளைங்களும் அல்லாஹ்வை சார்ந்து, மறுமையை சார்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த கிளாஸ நம்ம கொண்டு போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுடைய ஆஹ் உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும், அதாவது ஒரு நன்மையை நீங்க எத்தி வைக்கிறீங்கன்னா, அந்த நன்மை நீங்களும் பெறலாம். அவங்க உங்க மூலியமா படிச்சாங்க அப்படின்னா. ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களால தெரிஞ்ச பிள்ளைங்கள இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அவர்களுக்கான நம்ம அனைவருக்கும் இதை நல்ல அமல்களை எல்லாம் பொருந்திக் கொள்ளக்கூடியவனா அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மள அருள் புரியட்டும். கிளாஸை முடிச்சுக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி